ஃப்ரெண்ட்ஸ், பிஏ ஸ்கெட்ச் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வித்ட்ரா கார்டு கொண்டு வருவாங்கன்னு சொன்னேன். வித்ட்ரா சேனல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து டிலே ஆகி லான்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கல. ஸோ அந்த ஆப் வந்திருக்கு. அது வந்து யாருமே இன்ஸ்டால் பண்ணவும் வேண்டாம், ரிஜிஸ்டர் பண்ணவும் வேண்டாம், இன்வெஸ்ட் பண்ணவும் வேண்டாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் 100% வருமானு கேட்டால் வரவே வராது. அவங்க வந்து கொடுத்து வாங்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொண்டு வந்திருக்கிற ஆப்பு, ரிட்டர்ன் வர்ற ஆப்பு 6 மந்த் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரன்னவே ஆகாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் போட்டு ஏர்ன் பண்ணாங்கல்ல, இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டிருந்தா நம்மளும் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அப்போ நம்ம இதில் அமௌண்ட் போட்டோன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிடலாங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தை மட்டும் கைவிட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு 10 டேஸ் இல்லைனா 5 டேஸ் அமௌண்ட் வந்து வித்ட்ரா தர்ற மாதிரி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப நாள் ரன் ஆகாது. பிடுங்கினது காணாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவும் வேண்டாம். இந்த ஆப்பை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவும் வேண்டாம். அவங்க என்னென்னா அந்த அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்கல்ல, பண்ணி வித்ட்ரா கார்டெலாம் ஒரு சில பேர் எப்படியும் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கினவங்கள மட்டும் நான் வந்து இது பண்ணுறேன், அதாவது ஜாயின் பண்ண வைப்பாங்களாம். வேண்டாம் அப்படிங்கிறவங்கள அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆப்போட நேம் வந்து நெக்ஸ்ட்டாக லான்ச் பண்ணுற ஆப்போட நேம் வந்து TWEயாம். ஏற்கனவே பிஏ ஸ்கெட்ச்னு ஒன்று 6 மாதம் செயல்பட்டுச்சான். இப்போ வந்து TWE அப்படிங்கிறத 6 மாதம் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அதனால் தயவு செய்து யாருமே இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணவே வேண்டாம், ரிஜிஸ்டர் பண்ணவும் வேண்டாம், இன்வெஸ்ட் பண்ணவும் வேண்டாம். இது வந்து ஒரு அவேர்னஸாக நான் ஏற்கனவே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணுறது நல்லது. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வித்ட்ரா சேனல் வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொன்னேன். ஸோ அதுலேயுமே சொல்லிட்டேன், ஆப் வரப்போகுது, ஆப் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி ஆப் வந்து வருது. ஒரு ஆப் ரன்னிங்கில் இருக்கும் போச்சுல இன்னொரு ஆப் கொண்டு வராங்கன்னா அது 100% ஒர்க்கிங்கில் இருக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து இன்னும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை. க்ளோஸ் பண்ணாமலே எப்படி அவங்க வந்து இன்னொரு ஆப் கொண்டு வர முடியும்? இப்போது ஒரு ஆப் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் ஒரு ஆப் கொண்டு வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் 20 டேஸ் போகுதுன்னு வைங்களேன். இது ஒர்க்கிங்கில் இருக்கும் போச்சுல இன்னொரு ஆப் கொண்டு வராங்க. இதே மாதிரி தான் ஓஎல்எம்லேயும் கரெக்டாக அவங்க வந்து எப்படின்னா க்ளோஸ் ஆச்சு. அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகிற ஸ்டேஜில் இதில் விட்ட அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாங்க. அது கரெக்டாக 1 மாதம் கூட போகலை. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஆப்புமே இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த ஆப் தான் அப்படி இருக்குது அப்படின்னா லாங் டேர்ம் ஆப் எல்லாமே இதே ஸ்டேஜில் கொண்டு வந்து தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஆஃபர்ஸ் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு டைம் அடிபட்டுட்டோமா, ஸோ அதை பார்த்துட்டு இதில் திருப்பி பற்றக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஸோ கரெக்டாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். நான் அதை யாரிடமும் மறைக்க மாட்டேன். புதிய ஆப் எப்போது மூடப்படும் என்று அனைவருக்கும் கூறுவேன். அதனால் நீங்கள் எந்த பணத்தையும் இழக்க மாட்டீர்கள்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆப் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்களா, அதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஆப் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்களாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்குமாங்கிறது கிடையாது. ஸோ இதில் மீண்டும் யாரும் ஏமாந்து போடாதீங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கில் போட்டு ஏமாந்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு ஆப்ஸில் போடுறீங்கன்னு தெரியலை. மினிமமாக எதுலேயுமே போட்டு ஒரே ஆப்பில் போடவே கூடாது. ஒரே ஆப்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா மொத்தமாக அமௌண்ட் போயிடும். ஸோ ஓகேவா? இது ஒரு 4 ஆப்பில் பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஏதோ ஒரு ஆப் க்ளோஸ் ஆனாலும் ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த ஆப்பில் இப்போ கொடுத்துருக்காங்க அப்டேட்டு, புதுசாக ஆப் ஒன்றும் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க, நியூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேண்டாம், ரிஜிஸ்டரும் பண்ண வேண்டாம், நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம். இந்த ஆப் அப்படியே ஸ்கிப் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடுங்க. பிஏ ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது க்ளோஸ்டு, அவ்வளோதான். இந்த ஆப் க்ளோஸ்டு. நீங்கள் எவ்வளோ அதில் பணம் வச்சுருந்தாலும் அது வேண்டாம் நம்மளுக்கு. ஓகேவா? நிறைய பேர் பண்ணுற தப்பு இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணுன்னு வர்றீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மினிமம் அமௌண்ட் போடுறீங்களா, அதில் ப்ராஃபிட் வருதா, ரொம்ப ஹெவியாக போடாதீங்க. லேக் கணக்கில் போடுறதுலாம் எதுக்கு? அந்த அமௌண்ட்டை நம்ம இப்போது 50,000 போடுறீங்க, இல்லைனா 1 லேக் போடுறீங்க, 1 லேக் மேலேயுமே எனக்கு அதில் லாஸ் ஆகிருச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் மெடிக்கல் செலவுக்கு வச்சுருந்த அமௌண்ட் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸில் ரீட் பண்ண மோஸ்ட்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எதை நம்பி போடுறீங்கங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலலாம் யாருமே போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அமௌண்ட் போட்டு அதில் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களா, அதை வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பில் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி அந்த ஆப்லேயே கொண்டு போடணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. ஒரு அமௌண்ட் போடுறீங்க, அது அமௌண்ட்லேருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அப்படின்னா, அந்த போட்ட அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடலாமான்னு கேட்கீங்க. அப்படிங்கும் மோஸ்ட்ல என்ன ஆகும்? ஸோ நம்மளுக்கு திடீர்னு க்ளோஸ் ஆச்சுன்னா கூட ஒரேடியா க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் மினிமமாக போட்டு ட்ரை பண்ணுறீங்களா, ஒரு ஆப்பில் எடுத்துட்டிங்களா, அந்த ஆப்பை விட்டுருங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வேண்டாம். அப்படி முடிவெடுங்க. இந்த ஒரே ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. லாங் டேர்ம் ஆப் வந்து இதுன்னு கிடையாது. லாங் டேர்ம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்புமே அதே கான்செப்ட் தான். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆஃபர்ஸ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து இதில் வந்து லாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு இதில் அடிபட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதை பார்த்து சொல்கிறேன். ஓகே, இனிமேல் பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஆப்ஸு அதை மூடுனா மூடிட்டு போகிறாங்க. புதுசாக ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. புதுசாக அள்ளுனது காணாதுன்ட்டு இன்னும் பணத்தை அள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.